ஆடையோட ஒழுங்குகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்படின்னா சில ஆண்கள் எப்படின்னா காலில் வந்து கரண்டு கால கீழே ஆடைகள் போடுறாங்க, வேஷ்டி கட்டினாலும் சரி, பேண்ட் போட்டாலும் சரி, அந்த மாதிரி போறாங்க. பெண்கள் வந்து சொல்றது தப்பா நினைச்சுன்னா இடுப்பு தைரியமா அதிகம் நம்ம பெண்களே அதிகமாக ஆடை பண்றாங்க. அப்ப அதனால ஏற்பட தீங்குகளை பத்தியும் அல்லாஹ்வோட தூதரை காட்டி தந்த வழிமுறைப்படி ஆடை உடுத்தினா அதெல்லாம் கிடைக்கிற நன்மைகளை பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முகத்தை மூடி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி பெண்கள் நடமாடியதாக என்ன இல்லை, ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்க சாதாரணமாக ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவாங்க. வருவது யார் என்று அடுத்தவருக்கு தெரியும். முகம் தெரிஞ்சால் தானே ஆளை தெரியும். அதை வந்து நம்ம விளங்காமல் என்ன செய்கிறாங்க, நல்லது நினச்சிக்கிட்டு முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முகத்தை பார்க்குறதுல மார்க்கத்தில் என்ன இல்லை, தடையே கிடையாது. முகத்தை பார்க்குறது நன்மை. என்ன நன்மை? எப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முகம் தெரியலைன்னா தப்பு செய்வான். முகம் தெரிஞ்சால் தான் என்ன செய்வான், நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அவன் வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாட்டா கூட சமூகத்துக்கு பயந்து ஒழுங்காக நடப்பான். என்ன யாரும் கண்டுபிடிக்காட்டி அதனால் திருடனா முகமூடி போட்டு வர்றான். முகமூடி போட்டு எதுக்கு திருடன் வர்றான்? நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டியதான முகமூடி போடுறான். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஆம்பளை கூட இது மாதிரி போட்டு போனான். இப்படி கண்ணை மட்டும் காட்டிட்டு போனால் ஆம்பளையா பொம்பளையா கூட நமக்கு தெரியாது. கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி போனால் ஒரு ஆம்பளை கூட பொம்பளை காலேஜுக்குள்ளே போயிட்டான். ஒரு தடவை பேப்பர்லாம் போட்டு ஒரு நாள் அங்கே இருந்திருக்கான். ஒரு ஆம்பளை இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு பொம்பளை காலேஜுக்குள்ளே போய் ஒரு நாள் முழுசு அங்கே இருந்திருக்கான். கடைசி ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சி பின்னி எடுத்தாங்க. அது ஒரு விஷயம். பின்னி எடுக்கிறது முன்னாடி என்னத்தை பார்த்தாம எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க பெண்கள் தங்கள் மத்தியில். இது மாதிரி எல்லாம் ஒரு ஆம்பளை செய்யலாம், தப்பான தொழில் செய்கிறவன் செய்யலாம். அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து மார்க்கத்தில் கிடையாது. மறைக்கக்கூடாது என்று வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன செய்யணும், பெண்களுக்கு சொல்லணும். முகத்தை மறைத்து கொண்டு செல்வது, என்னோட ஒரு முகத்தை மறைத்து கொண்டு ஒரு பெண் வந்தால் என் மனைவி யாருக்கா தெரியுமா, யாரையும் நான் அப்படி கூட்டிட்டு போகலாமே, என் மனைவியை தான் கூட்டு போக தேவையில்லை, யாரை வேணாலும் கூட்டு போ, நீங்கள் மனைவி நினச்சிக்கிறீங்களே. ஒரு ஆம்பளையும் கெட்டு போகிறதுக்கு அது காரணமாக இருக்கிறது, ஒரு பெண்ணு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது, கெட்டவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு வழிமுறை. நம்ம பேணுதல்ங்கிற முறையில் நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம், இதை செஞ்சுக்கிட்டோம். அந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பெண்களுடைய ஆடை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடைக்கு வந்து போதுமான அளவு அணிகிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவுதான் அணியணுங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, குறைஞ்சபட்ச அளவுக்கு சொல்லப்படவே இல்லை. ஆடை ஆண்கள் குறைக்கிறது கிடையாது, பொம்பளை தான் குறைக்கிறதுக்குன்னே துடிக்கிறாங்க. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் மூடுறதுக்கு தான் ஆசைப்படுறான். ஆனால் யார் மூடணுமோ அவங்க மூடணும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு இருக்கிறான். ஆம்பளை அரக்கை சட்டை போடுற அது கூட இப்போ ஒழிஞ்சு போச்சு. பொம்பளை சட்டை இவ்வளவு தான் இருக்குது. பொம்பளை சட்டை எடுத்துனா என்ன இருக்கு, இவ்வளவு தான் இருக்குது. இவ்வளவு இருக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுகுல ஒரு இன்ச்சு தான் இருக்குது. முதுகு பக்கம் இருக்குல்ல, 2 விரக்கடை தான் முதுகு பக்கம் இருக்குது. கொஞ்சம் தப்பி தவறி பெருசாக வச்சுட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு ஜன்னல் வச்சுருவாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு வைங்க, காத்தோடு ஜன்னல் வேற வைக்கணும். இப்படி எல்லாம் அது இடையில வர இப்போ இந்த வயிற்றுக்கு இடையில தொப்புள் பகுதி என்ன செய்யணும், வெளியே தெரியணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்னங்கிறேன். ஆம்பளையே வந்து கூடுதலாக மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆம்பளைக்கு மறைக்க அவசியமே இல்லை. ஆம்பளை என்ன செய்யறான், முழுசாக மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எல்லாத்துலையும் இப்படி பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தில் பாருங்க, ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் போட்டான்னா பேண்ட்டு சட்டை போட்டு வாங்குறான். பொம்பளை பிள்ளைகளுக்கு மினி கவுன் போட்டு வாங்குறான். எப்படி தலைகள் கிறுக்கணும் இருக்கான்னு பாருங்க. ஆனால் பொம்பளையை முழுசாக மறைச்சிப்போ ஆம்பளை அரக்கா டவுசர் போட்டு வாங்க சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஆம்பளையை வந்து முழுசாக பேண்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டோட வாங்குறான். பொம்பளை பிள்ளை என்ன செய்ய சொல்கிறான், தொட வரைக்கும் போட்டுட்டு வா, அதான் உனக்கு யூனிஃபார்ம்ங்கிறான். பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ என்னத்துக்கு இந்த பொம்பளைகள் இந்த மாதிரி பார்க்குறாங்க? அப்போ இது எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்கிறது. இந்த பெண்கள் வந்து அதாவது அவங்க மறைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மறைக்காமல் இருப்பதற்குரிய எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறாங்க. ஆண்கள் வந்து அவ்வளோ மறைக்க கடமைப்படவே இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காருன்னா தலை மூஞ்சி தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாஜ்பாய்க்கு மூஞ்சி தான் தெரியுது, கருணாநிதிக்கு மூஞ்சி தான் நமக்கு தெரியுது. அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு முகத்தை தான் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்துச்சா, இல்லை படிக்கிறதுக்கு தடையாக இருந்துச்சா? அதனால முகம் தெரிஞ்சாலும் வாழ்க்கதற்கு போதுமானது. அடையாளம் காண்பதற்கு, வாழ்வதற்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது போதும். அதனால இதை வந்து கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆடை இருக்குல்ல, அந்த ஆண்கள் அதிகமாக ஆடை அணிகிறோங்கிற பேரில் ரொம்ப கீழே இந்த தெரு கூட்டுற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, வேஷ்டியெல்லாம் அணிந்து கொண்டு போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஞ்சர்ர சௌபஹு ஹியலா லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமுல் கியாமா. யார் ஒருத்தன் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடை தரையில் இழுபடும்படி நடந்து செல்கிறானோ, அல்லாஹ் வந்து கியாமத்து நாளில் அவனை பார்க்க மாட்டான், அது அன்போடு பார்க்க மாட்டான், கருணையோடு பார்க்க மாட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் எப்படி கட்டினா கூட என்னுடைய ஆடை கீழே இறங்கிருத அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ பெருமைக்கு செய்கிற ஆள் இல்லை. அப்போ ஒருத்தருடைய உடல் அமைப்பு, சில பேருக்கு இடுப்பு சுருங்கி இருக்கும், அதனால என்னத்தை கட்டினாலும் கீழே இறங்கிரும். அவர் இடுப்பில் கட்டினாருன்னா என்ன செய்ய, இறங்கிரும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கும்போது மேலே கையில் நிற்கும். பசி ஜீர்ணிச்ச உடனே வயிறு சுருங்குமா, சரண் நினைஞ்சு கீழே இறங்கிரும். கீழே இறங்கினா கொஞ்சம் கரண்ட கால் கீழே போயிடும். அது மாதிரியாக இருந்தால் அபூபக்கர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீ அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி பெருமைக்காக வேண்டி தரன்னு இழுத்துட்டு போனால் அது ஒரு கௌரவம், அது ஒரு பெருமை என்று சொல்லி யாராவது தரையில் இழுபடும்படி அணிவார்களே, ஆனால் அது அல்லாஹ் பார்க்க மாட்டான்ங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையை எச்சரிக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட கூட்டுறதுனால தான் அவங்கள்ட்ட மிஸ்டேக் வருது. பொம்பளையில பொறுத்த வரைக்கும் குறைக்கிறதுனால மிஸ்டேக் வருது. இவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க, எப்படிலாம் குறைக்கலான்னு பாக்குறாங்க. ஆம்பளை என்ன பண்றான், கூட்டலான்னு போட்டு தெருவை கூட்டுறான், ஆடையை கூட்டுறோம்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யறான்,